Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ப்ரோஸ் 2 த நைட் த கோஸ்ட் காட் இன் இந்த ப்ரோஸோட கொஸ்டின் ஆன்சர் புக் பேக் எக்ஸசைஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் புக்கில் இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன்ஸில் வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹீ ஹர்ட் த நாய்ஸ். ஆத்தர் எங்கே இருந்தார் அந்த சத்தம் கேட்கும் போது அந்த அதாவது வீட்டில் எந்த இதில் இருந்தார் ஆத்தர்னும் போது த ஆத்தர் வாஸ் இன் த பாத்ரூம் வென் ஹீ ஹர்ட் த நாய்ஸ். ஸோ அந்த சத்தம் கேட்கும் போது அவர் வந்து பாத்ரூமில் இருந்தார். த ஆத்தர் வாஸ் இன் த பாத்ரூம் வென் ஹீ ஹர்ட் த நாய்ஸ். B. What did the narrator think the unusual sound was? அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்யூஷுவல்னால் வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அந்த சத்தம் கேட்கும் போது என்ன நினச்சாரு அப்படின்னா at first the narrator thought the unusual sound was a burglar. ஃபஸ்ட்டு என்ன நினச்சாருன்னா அது வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தது இல்லையா அந்த திடீர்னு அன்யூஷுவல் சவுண்ட் வந்து was a burglar. பர்க்லர்ன்றது திருடன். லேட்டர் ஹி ஃபெல்ட் இட் வாஸ் அ கோஸ்ட். மேபி அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னா அது ஒரு பேயாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. சி வாட் வேர் த வேரியஸ் சவுண்ட்ஸ் த பிரதர்ஸ் ஹர்ட் வென் தே வென்ட் டவுன் ஸ்டேர்ஸ். ஸோ கீழே டவுன் ஸ்டேர் அதாவது ஸ்டெப்ஸில் இருந்து கீழே ஹாலுக்கு வரும்போது வென் தே வென்ட் டவுன் ஸ்டேர்ஸ் த பிரதர்ஸ் ஹர்ட் த ஃபுட் ஸ்டெப்ஸ் சர்க்லிங் த dining room table like a man running and it started up the stairs towards them. ஸோ கீழே வரும்போது இறங்கி வரும்போது இந்த பிரதர்ஸ் ஹர்ட் அவங்க எப்படி வந்து கேட்டது அப்படின்னா ஃபுட் ஸ்டெப்ஸ் அதாவது நடக்கிற மாதிரி அந்த டைனிங் ரூமை சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா யாரோ ஒரு மேன் வந்து வேகமாக வந்து மேலே வர மாதிரி அண்ட் இட் ஸ்டார்டட் அப் த ஸ்டேர்ஸ் டுவார்ட்ஸ் ஹிம் தன்னை நோக்கி வந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ். நரேட்டரோட நெய்பர் யாருன்னா மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ். அவங்க யாருன்னா மிஸ்டர் போர்ட்வெல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் தான் வந்து அவங்களுடைய நெய்பர் அதாவது பக்கத்து வீட்டிலலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க. How did the Bordwells react when a shoe was thrown into their house? ஸோ போர்ட்வெல் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணார் எப்படி ஃபீல் பண்ணார் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது. ஷூ வந்து தன்னோட வீட்டுக்குள்ளே வந்தது இல்லையா அவங்க பயந்து ஒரு ஜஸ்ட் சிக்னலுக்காக தூக்கி போட்டாங்க இல்லையா. when a shoe was thrown into their house Mr. Bordwell was shouting angrily. ஸோ ரொம்ப பயந்து கத்துனாங்க கோமா. Mrs. Bordwell said that they would sell the house and move to Peoria. ஸோ போர்ட்வெல் என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க இல்லை அவங்க வந்து ஒருவேளை வீடை விற்கணும் அவங்க வந்து பியோரியாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மிஸ்ஸஸ் போர்ட்வெல். Then question, what did the Bordwells think when they heard the mother shout? ஸோ அவங்க அம்மா கத்தின பிறகு என்ன வந்து நினச்சாங்கன்னா the Bordwells thought that there was a burglar in their house. ஸோ போர்ட்வெல் நினச்சாங்க என்னென்னா அவங்க வீட்டில் வந்து திருடன் வந்திருக்காங்க. What was the grandfather wearing? grandfather என்ன போட்டிருக்காருன்னா the grandfather was wearing a long flannel nightgown over long woolen pants, a nightcap and a leather jacket around his chest. ஸோ வந்து grandfather என்னன்னா long flannel nightgown நல்லா பெருசாக கவுன் மாதிரி போட்டிருக்காரு, உல்லன் பேண்ட் போட்டிருக்காரு அண்ட் நைட் கேப் ஒன்று லெதர் ஜாக்கெட் ஒன்று. ஸோ அரவுண்ட் ஹிஸ் செஸ்ட். What conclusions did grandfather jump to when he saw the cops? போலீஸை பார்த்த உடனே அவர் என்ன நினச்சாரு கன்க்ளூட் பண்ணார்னா grandfather thought that the cops were the deserters from General Meade's army. அதாவது இதிலேருந்து வந்தவங்க ஆர்மியிலேருந்து வந்தவங்க இராணுவ வீரர்கள் அப்படின்ற மாதிரி. grandfather thought that the cops were the deserters from General Meade's army. அடுத்தது were the policemen willing to leave the house? No, the policemen were not willing to leave the house. அந்த ஹவுஸ் விட்டு போகிறதுக்கு willing இல்லை. what made the reporter gaze at the author? ஸோ ஆத்தரையே வந்து அந்த ரிப்போர்ட்டர் வந்து உற்று நோக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா the author's reply, we had ghost made the reporter gaze at him. ஸோ அப்படியே வந்து ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கோஸ்ட் இருக்குது we had ghostன்னு போட்டிருந்த ஆத்தரோட ரிப்ளை இருந்தது இல்லையா அதுதான் வந்து அவங்களையே வந்து உத்து கவனிக்க வச்சது. நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் அ சென்டென்ஸ் ஆர் 2. why was the இது வந்து பேஜ் நம்பர் 34 புக் பேக்கில் இருக்குது இல்லைங்களா.
Why was the narrator sorry to have paid attention to the footsteps? The narrator was sorry because his imagination of considering his grandfather as a ghost created a lot of misunderstandings. ஸோ நரேட்டர் வந்து தனக்கு தானே வந்து சாரி சொல்லிக்கிட்டார் இல்லையா, ஐயோ என்னடா இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே, தன்னுடைய அந்த கற்பனை பாருங்கள், தன்னுடைய தாத்தா அந்த ஃப்ளானல் கவுன் மாதிரி நைட் ட்ரெஸ் மாதிரி போட்டிருந்தார் இல்லையா, அதை வந்து பேயின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கிராண்ட்ஃபாதரை தான் வந்து பேயின்னு நினச்சிக்கிட்டு நிறைய லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துடுச்சு அப்படின்ற மாதிரி. Why did Herman and the author slam the doors? Herman and the author slammed the doors because of their fear of the ghost. ஏன்னா அந்த ரொம்ப சத்தமாக மூடுறது தான் ஸ்லாம்டுன்னு. ஹெர்மனும் ஆத்தரும் என்னென்னா அந்த டோரை சத்தமாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா அந்த பேயின்ற ஒரு பயம், பிகாஸ் ஆஃப் தேர் ஃபியர் ஆஃப் தி கோஸ்ட். What woke up the mother? Slamming of the doors by the narrator and his brother woke up their mother. ஸோ அவங்க அம்மாவை வந்து என்ன எழுப்பிடுச்சு அப்படின்னா, அந்த வேகமாக மூடினாங்க இல்லையா கதவை, ஸ்லாமிங் ஆஃப் த டோர்ஸ் பை த நரேட்டர், அவங்களுடைய பிரதர் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கதவை வேகமாக க்ளோஸ் பண்ணது தான் வந்து அவங்க அம்மாவை வந்து woke up their mother. Fourth, what do you understand by the mother's act of throwing the shoe? ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அவங்க அம்மா வந்து பயத்தில் அந்த ஷூவை தூக்கி போட்டாங்க இல்லையா, திருடங்க யாரோ இருக்கிறாங்கன்ற மாதிரி. ஆத்தர்ஸ் மதர் did not want to take risk by getting down. At the same time, she wanted the police to come there. So, she threw the shoe at neighbor's home to seek help. ஸோ இதை வந்து ரிஸ்க் எடுக்க அவங்க வந்து பயமாக இருந்தது, அதனால் ரிஸ்க் எதுவும் எடுக்க அந்தளவுக்கு வந்து தைரியம் இல்லாததுனால, அதே மாதிரி போலீஸும் வீட்டுக்கு வரணும் என்ன பண்ணுறது அப்படின்றதுனால தன்னுடைய அந்த ஷீ த்ரூ த ஷூ, அந்த ஷூவை வந்து பக்கத்தில் நெய்பர் ஹவுஸ், அக்கம் பக்கம் வீடு இருக்கு இல்லையா, அவங்களுடைய உதவியை வந்து எதிர்பார்த்து இதை வந்து பண்ணாங்க. Why do you think Mrs. Bodwell wanted to sell the house? ஏன் வந்து நீங்கள் இப்படி நினைக்கிறீங்க, போர்ட்வெல் வந்து ஹவுஸை விற்கணுன்ற மாதிரி. Mrs. Bodwell wanted to sell the house because she was disturbed often. ஸோ அப்பப்போ வந்து அவங்க வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால வந்து இவங்க நினச்சாங்க ஓகே அவங்க வந்து விற்கணும்னு நினைக்கிறாங்க பொழுது வீடுன்ற மாதிரி. Mrs. Bodwell wanted to sell the house because she was disturbed often. அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. How did the cops manage to enter the locked house? எப்படி வந்து மேனேஜ் பண்ணாங்கன்னா, the cops broke the front door, thus they managed to enter the locked house. ஃப்ரண்ட் டோரை உடச்சிட்டாங்க, அதனால் அழகாக வந்துட்டாங்க அந்த பூட்டி இருந்த வீட்டில். 7. Why were the policemen prevented from entering grandfather's room? Grandfather mistook the police as general maid's men who were retreating. With that thinking, he harmed them. So the police were prevented to enter grandfather's room. ஸோ grandfather ரூமில் வந்து அவங்க வந்து வரதுக்கு தயங்கினாங்க இல்லையா, அதாவது வரல. எதனால் அப்படின்னா அந்த போலீஸ், அதாவது கிராண்ட்ஃபாதர் என்ன பண்ணாருன்னா அந்த ரூமுக்கு வர விடாததுக்கு காரணம் என்னென்னா, அந்த போலீஸை வந்து இவங்க வந்து மிலிட்ரியிலேருந்து வந்தவங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா, அதனால் இவங்க வந்து ரீட்ரீட்டிங் வித் தட் திங்கிங், அதனால் வந்து இவர் வந்து அவங்கள வந்து என்ன பண்ணார், ஹார்ம் பண்ணார், ஏதோ அப்படி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ த போலீஸ் வேர் ப்ரிவென்டட் டு என்டர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ரூம். ஹூ யூஸ்ட் த ஜித்தர் அண்ட் ஹவு? The narrator's pet guinea pig used the zither. It used to sleep on it. ஸோ இதை வந்து இந்த நரேட்டரோட பெட் என்ன, கினியா பிக், அதுதான் வந்து அந்த ஜித்தரை யூஸ் பண்ணுச்சு. அது வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்கும் ஓகேங்களா, ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக. ஸோ இட் யூஸ் டு ஸ்லீப் ஆன் இட், அது மேலே அது தூங்குமா, யார், தன்னுடைய பெட், அந்த நரேட்டரோடைய பெட்டு. 9. மென்ஷன் த திங்ஸ் தட் த grandfather imagined. Grandfather imagined that the cops were general maidmen. He thought that they were beginning to retreat and desert. ஸோ அவங்க வந்து கிராண்ட்ஃபாதர் என்ன நினச்சாருன்னா, இவங்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து அந்த ஜென்ரல் மென்னோட அவங்களுடைய ஆட்கள் தான். ஸோ அவங்க வந்து எதுனா டு ரீட்ரீட் அண்ட் டெசர்ட், அவங்க அனுமதி இல்லாமல் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின். இதில் வந்து கம்பல்சரி இல்லையா, டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட் தட் காஸ்ட் த கன்ஃபியூஷன் இன் த ஹவுஸ் இருக்கு இல்லையா, இது கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபன்னி இன்சிடென்ட் நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம், டீட்டெயில் சம்மரி. அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதலாம், சரிங்களா. ப்ரோஸ். த நைட் த கோஸ்ட் காட் இன். ஆத்தர் யார், ஜேம்ஸ் க்ரூ தர்பர். தீம்
chaos in the house. ஸோ chaos அப்படின்றது கன்ஃபியூஷன், ரொம்ப திடீர்னு டோட்டலாக அட்டர் கன்ஃபியூஷன்னு சொல்லணும். இது ப்ரொனன்சியேஷன் வந்து chaosன்றது கன்ஃபியூஷன். chaos in the house, chaosன்றது கன்ஃபியூஷன். It was about a 1:15 at night. So நைட்டில் 1 o'clock, 1:15 at night. The narrator was in the bathroom. நரேட்டர் எங்கே இருக்காருன்னா பாத்ரூமில் இருக்காரு. He heard a strange sound. ஒரு வினோதமான ஒரு சத்தம் கேட்டது. அதை பார்த்து பயந்துட்டார். He was scared. He thought it was a burglar or a ghost. So he went to his brother Herman's room. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த சத்தத்தை கேட்டோடனே வரனா நினச்சார், ஓ திருடன் யாரோ இல்லைனா பேயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிரதர் ரூமுக்கு போயிட்டார், ஹெர்மன்ஸ் ரூம். They came out and looked downstairs. ஸோ வெளியில் வந்துட்டு அவங்க கீழே பார்க்குறாங்க. Nothing was there. கீழே எதுவுமே இல்லை. They heard the footsteps circling the dining room table like a man running and it started up the stairs toward them. ஸோ அவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா சத்தம் ஒரு காலடி தடம் கேட்குது கீழே. அதான் சர்க்கிளிங் த டைனிங் ரூம் டேபிள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு மேன் ஓடின மாதிரியும் திரும்ப வந்து இந்த ஸ்டேர்ஸில் வர மாதிரியும் தங்களை நோக்கி. So they rushed to their rooms and slammed the doors. அதை பார்த்து பயந்துட்டு என்ன பண்ணாங்க, அவங்க ரூமுக்கு வேகமாக ஓடி போயிட்டு அப்படியே ஸ்லாம்டுன்னா வேகமாக கதவை மூடிட்டாங்க ரெண்டு பேரும். The narrator's mother was aroused by the sound. She thought that there was a burglar in the house. To seek help, she threw her shoe at their neighbor. ஸோ இந்த சத்தத்தை கேட்டோடனே அவங்க அம்மா எழுந்துட்டாங்க, நரேட்டரோட அம்மா. அவங்க என்ன நினச்சாங்க, வீட்டில் வந்து திருட வந்திருக்காங்க. அதனால் உதவிக்காக என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களோட ஷூவை வந்து நெய்பர் பக்கத்து வீட்டில் வந்து தூக்கி அந்த விண்டோவில் தூக்கி அடித்தாங்க. நெய்பர் யாருன்னா மிஸ்டர் போர்ட்வெல்ஸ் விண்டோ. மிஸ்டர் போர்ட்வெல் கால் த போலீஸ். அவங்க என்ன பண்ணாங்க, போலீஸை கூப்பிட்டாங்க. த போலீஸ் அரைவ்ட் அண்ட் ப்ரோக் ஓப்பன் த டோர். எப்படின்னா கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க. த நரேட்டர்ஸ் கிராண்ட்ஃபாதர் மிஸ்டுக் தெம் ஆஸ் ஜென்ரல் மீட்ஸ்மென் ஹூ வேர் ரிட்ரீட்டிங். ஸோ அவங்க வந்து கிராண்ட்ஃபாதர் என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இவங்க வந்து கண்டிப்பாக இராணுவத்துலேருந்து திரும்ப ஓடி வந்தவங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டாரு. ஸோ ஹீ கிராப்ட் த கன் ஃப்ரம் தெம் அண்ட் ஷாட் அட் த போலீஸ். ஸோ அதனால் என்ன பண்ணார், வேகமாக அந்த கன்னை வாங்கிட்டு போலீஸை பார்த்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. த போலீஸ் லெஃப்ட் த ஹவுஸ் எம்டி ஹேண்டட் ஃபைனலி. நெக்ஸ்ட் மார்னிங் கிராண்ட்ஃபாதர் டோல்ட் தட் ஹீ ஒன்லி கேம் டு த டைனிங் ரூம் ஃபார் வாட்டர் த ப்ரீவியஸ் நைட். ஸோ போலீஸ் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து மார்னிங் பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஃபாதர் வந்து சொன்னாரா, இந்த மாதிரி நேற்று நைட்டு ப்ரீவியஸ் நைட் வந்து நான் டைனிங் ரூமுக்கு வந்தேன் தண்ணி குடிக்க. Thus the narrator's misunderstanding caused all the funny confusions in the house. ஸோ அவங்களுடைய ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ ஃபன்னி கன்ஃபியூஷன்ஸ் அந்த வீட்டில் வந்து ஏற்படுத்தியிருக்கு. மாரல், லைஃப் இஸ் ட்ராஜிக் இஃப் இட் வேரண்ட் ஃபன்னி. ஸோ இதுதான் வந்து பேராகிராஃப் கொஸ்டின். அடுத்தது பார்த்தீங்கன்னா நரேட் த எக்ஸ்டென்சிவ் search operation made by the policemen in the house. செகண்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா தீம் வந்து சூப்பர் நேச்சுரல் பிலீஃப்ஸ். த நரேட்டர் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி ஹர்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் சவுண்ட் அட் ஹோம் அரவுண்ட் 1 o'clock at night. They thought that there was a burglar in the house. They called for the police with the help of their neighbor. ஸோ நரேட்டரும் அவங்களோட ஃபேமிலியும் வந்து ஒரு வினோதமான சத்தத்தை கேட்டாங்க இல்லையா, எத்தனை நைட் 1 மணிக்கு. ஸோ அங்கே வந்து திருடங்க இருக்காங்கன்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போலீஸை கூப்பிடணுன்றதுக்காக வித் த ஹெல்ப் ஆஃப் நெய்பர் த போலீஸ் ப்ரோக் ஓப்பன் த டோர். அந்த டோரை உடச்சிக்கிட்டு வந்தாங்க. டியூரிங் த சர்ச் த போலீஸ் ruined the whole house. They spilled all the things from the drawers. The windows were shut up and pulled down. All the furniture fell with dull thumps. The floor was ransacked and clothes were torn. ஸோ எல்லாத்தையுமே தேடி பார்த்துட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் அந்த ட்ராலேருந்து எல்லாமே அங்கங்கே எரிஞ்சு கிடந்தது. ஃபர்னிச்சர்லாம் கீழே விழுந்தது. ஸோ ஓவரால் தேடும் போது while pulling a suitcase they found a zither. அதாவது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஜித்தர்னா 5 or 6 policemen sprang for the attic door where the narrator's grandfather was sleeping. அதுக்கு அடுத்தது ஒரு attic door கிட்ட வந்தாங்க. ஒரு 6 போலீஸ்மேன். அங்கே தான் வந்து கிராண்ட்ஃபாதர் தூங்கிட்டு இருக்காரு. Chaos came when grandfather mistook the police as general meatsmen who were retreating. He managed to grab a gun from the police and shot at them. It led to cracks the rafters. Smoke filled the attic. ஸோ என்ன பண்ணார் இவர், ஐயோ இவங்க வந்து இராணுவத்துலேருந்து தப்பிச்சு வந்தவங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து கன் எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ ஃபுல்லாக வந்து புகையாகிடுச்சு. தே ஆல் ஃபைனலி காட் டவுன் ஸ்டேர்ஸ் அண்ட் லாக் த டோர் அகெயின்ஸ்ட் த கிராண்ட்ஃபாதர். ஸோ எல்லாருமே என்ன பண்ணாங்க, வேகமாக வந்துட்டு டவுன் ஸ்டேர்ஸ் கீழே வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் ரூமையும் பூட்டிட்டாங்க. இட் வாஸ் அ பிட்டி that the police could not get the gun from the old man. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போலீஸ்கிட்ட இருந்து கிராண்ட்ஃபாதர் கிட்ட இருந்து கன்னை வாங்கலை. யார், போலீஸ். வித் கிரேட் டிசப்பாயின்மெண்ட்
the cops left the home empty handed. ஸோ எதையும் பிடிக்காம அதையும் வாங்காமல் empty handed போனாங்க. moral to find the truth you need to clear the dust. இது அந்த மாதிரி எழுதலாம், இல்லை இந்த மாதிரி எழுதலாம். Introduction. James Clutterbuck was an American best known for his cartoons and short stories. This lesson clearly tells that too much of imagination will mislead the situation. அடுத்த strange sound என்ன வந்தது? 1 o'clock. It was about 1:15 in the morning. The narrator was in the bathroom. He heard a strange sound. He was scared. He thought it was a burglar or a ghost, so he went to his brother Herman's room. They heard the footsteps circling the dining room table. So அதில் இருக்க பாயிண்ட்ஸே தான் நீங்கள் சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுறீங்க. Call for the police. Their mother thought that there was a burglar in the house, so she threw her shoe at their neighbor Mr. Bodwell's window to seek help. Mr. Bodwell called the police. Search of the police. The police broke open the main door. During the search, the police ruined the whole house. They spilled all the objects from the dryers. The windows were shot up and pulled down. All the furniture fell with dull thumps. The floor was ransacked and clothes were torn. While pulling a suitcase, they found a zither. Chaos in the attic. 5 or 6 policemen sprang for the attic door where the narrator's grandfather was sleeping. Chaos came when grandfather mistook the police as General Meade's men who were retreating. He managed to grab a gun from the policemen and shot at them. It lit a crack the rafters. Smoke filled the attic. Mystery behind the chaos வந்து the next morning grandfather told that he had walked in the kitchen to have some water the previous night. அதனால தான் இவ்வளோ கன்ஃபியூஷனோ. Conclusion. It finally becomes clear that the narrator mistook his grandfather walking in the dark for a burglar and then a ghost. Their imagination rewarded them a sleepless night of chaotic activities. Moral. Misunderstanding always leads to chaos. So chaos means confusion. சரிங்களா? பேராகிராஃப் கொஸ்டின் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் மாதிரி கூட போட்டு நீங்கள் எழுதலாம். இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். அதாவது 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ்லாம் போட்டு எழுதுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வெக்காபுலரிலாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.